வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவுக்கு ஒர்க் லோடு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருக்கு. அவங்க வீட்டில் வந்தும் நைட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்கட் எடுத்து அதை சாப்பிட்றதுக்காகவே பிறப்பெடுத்த மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட புது முதலாளி பாண்டியன் உள்ளர வர்றாரு. அவரு ஜாலியா ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே வந்து கண்ணாடியை பார்த்து தலையை சரி பண்ணிட்டு திரும்புறாரு. அங்க ஒரு பிளேட் ஃபுல்லா பிஸ்கட் இருக்கு. தலையை கோதிக்கிட்டு திரும்புற பாண்டியன் அந்த பிளேட்டை பாக்குறாரு. அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி வந்து ஏங்கன்னு கூப்பிட நிலா நிமிந்து பாக்குறாங்க. பிஸ்கட் புதுசாங்க, பார்க்க டிஃப்ரெண்டா இருக்குன்றாரு பாண்டி. என்ன ஸ்பெஷல் இந்த பிஸ்கட்ல அப்படின்னு பாண்டி ரொம்ப ஆர்வமா கேட்க, இது சன்ஃபீஸ்ட் மாம்ஸ் மேஜிக் ஷைன் பட்டர் குக்கீஸ். நேத்து தான் இந்த பிஸ்கட்டை நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதோட கிறிஸ்பி அண்ட் பட்டர் டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீயோட சாப்பிட பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, ஓ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. அப்படின்னு நிலா நீட்ட அவர் அந்த பாக்கெட்டையே மொத்தமா வாங்கிடுறாரு. பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கேங்க, நல்லா ஷைனிங்கா கோல்டன் கலரா இருக்கு அப்படின்னு அதோட டிசைனை பார்த்து வியந்து போய் சொல்றாரு பாண்டி. ஆமா, அதுதான் சுகர் லேஷிங்கோட மேஜிக். இந்த குக்கீஸ் எல்லாம் என்ன ஸ்பெஷலா ஞாபகப்படுத்துதுன்னா, ஒரு சின்ன கேர் கொடுத்தா போதும், அது எதுக்குள்ளயும் யாருக்குள்ளயும் இருக்கிற பெஸ்ட்டை வெளியில கொண்டு வந்துரும் அப்படின்னு நிலா சொல்ல, நீங்க எங்களுக்குள்ள இருக்க பெஸ்ட்டை வெளியே கொண்டு வந்த மாதிரி அப்படின்னு பாண்டி சொல்ல, நிலா சந்தோஷமா சிரிச்சிட்டு, ஆமா இந்த குக்கீஸும் அப்படிதான், இதுல இருக்க ஒவ்வொரு லேயரும் அப்படியே கிறிஸ்பியா அப்படியே பட்டரியா நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு பிஸ்கட்டை காட்டிக்கிட்டே நிலா சொல்ல, நமக்கே வாங்கி சாப்பிடலான்னு தான் தோணுது. நீங்க சொல்றது கரெக்டுங்க, சிம்பிளா இருந்தாலும் நல்லா ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு ஒரு பிஸ்கட்டை கையில எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு சாப்பிடலாமான்னு கேக்குறாரு பாண்டி. அப்படின்னு நிலா தலையாட்ட சின்னதா ஒரு கடி கடிக்கிறாரு. சரக்கு முறுக்குன்னு சவுண்டு வருது. அப்படின்னு ரசிக்கிறாரு பாண்டி. அடுத்து நிலாவும் எடுத்து ஒன்ன கடிக்க, பாண்டி இன்னொரு கடி கடிச்சிட்டு நல்லா இருக்கேங்க அப்படின்னு பாண்டியை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. விளம்பரம் முடிஞ்சதுங்க. எல்லாரும் மறக்காம சன்ஃபீஸ்ட் மாம்ஸ் மேஜிக் பட்டர் குக்கீஸை மறக்காம வாங்கிடுங்க. இப்ப சீரியலுக்குள்ள வருவோம். பாண்டி ஒரு ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு, ஐயனார் துணை குடும்பத்தினர் கவனத்திற்கு, அதாவது நமது வீட்டின் செல்லப்பிள்ளை நமது கடைக்குட்டி பல்லவன் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளதால் அவரை குஷிப்படுத்தும் வகையில் அப்படின்னு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க, ஐயோ ஏன்னே அப்படிங்கிற மாதிரி பல்லவன் தலையில வச்சிட்டு இருக்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நிலாவும் சேரனும் ஆர்வமா வந்து பார்த்துட்டு இருக்க. பாண்டி ஏதோ கலக்கிறடா கலக்கு கலக்குன்னு சோழன் பார்த்துட்டு இருக்க. நமது குடும்பத்தில் இருக்கும் சோழன் தன் காந்த குரலில் ஒரு பாடல் பாட இருக்கிறார் அப்படின்னு பாண்டி பொசுக்குன்னு சோழனை இழுத்து உள்ளர விட்டுடுறாரு. சோழன் என்னடா இதுன்னு அதிர்ந்து போய் பார்க்க, எல்லாரும் பாடுறான்னு சொல்ல அவரு பாடுறாரு. அவரு உண்மையிலேயே நல்லாவே பாட எல்லாருமே கிளாப் பண்றாங்க. ஏய் பரவாயில்லையடா நல்லா பாடுறேன்னு பாண்டி பாராட்டுறாரு. ரொம்ப தேங்க்ஸ்டான்னு அவரு சொல்லிட்டு இருக்க, இப்படிலாம் என்கரேஜ் பண்ணாதீங்க பாண்டி, அப்புறம் டெய்லி பாட்டு பாடி சாக அடிப்பாருங்கிறாங்க நிலா. எங்க நீங்க வந்து பாடுங்க பாப்போம் அப்படின்னு சோழன் அவங்கள வம்புக்கு இழுக்க, எனக்கெல்லாம் பாட தெரியாதுப்பா அப்படின்னு சிம்பிளா ஜகா வாங்கிக்கிறாங்க நிலா. அப்ப கலாய்க்க மட்டும் வருமா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, அண்ணி பாடுங்கிறாரு பல்லவன். ஏண்டா நீ வேறன்னு நிலா பார்க்க, அவனே கேக்குறான் பாடுங்கன்னு. பாண்டியும் சோழனும் ஒரே குரல்ல சொல்றாங்க. அப்படின்னு பாண்டி பார்த்துட்டு இருக்க, பாடுப்பாங்கிறாரு சேரன். நிலாவுக்கு ஒரு பக்கம் பாடலான்னு ஆசையா இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப தயக்கமா இருக்கு. அப்படின்னு சோழன் அவர் கையில இருந்த ஸ்டிக்கை ஊக்கப்படுத்தி நிலா கையில கொடுக்க, அதை வாங்கிக்கிட்டு, கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைந்தாய் அப்படின்னு நிலா பாடிட்டு இருக்க. பரவாயில்ல, ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல, கேக்குற மாதிரி தான் இருக்குன்னு சோழன் அப்படியே பூரிச்சு போய் பாண்டியோட தோலை பிடிச்சிக்கிறாரு. நிலா ஓரளவுக்கு பாடிட்டு இருக்க, ஓகே ஓகே அப்படின்னு சோழன் ரசிச்சிட்டு இருக்க, நல்லா இருக்கேன்ற மாதிரி பாண்டியும் பார்த்துட்டு இருக்காரு. உடனே அவரு, எனக்காக தான்டா பாடுறா அப்படின்னு அவரோட புராணத்தை ஆரம்பிச்சுட. ஏண்டா அடங்கவே மாட்டியா நீ, அத பாட்டை கேளுடா அப்படின்னு பாண்டி சொல்ல, சேரன் கிளாப் பண்றாரு. அம்மா தாயே போதுன்னு கிளாப் பண்றாரா இல்ல நல்லா இருக்குப்பான்னு கிளாப் பண்றாருன்னு நமக்கே தெரியல. பல்லவன் கொஞ்சம் ரசனையோட பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. இந்தாங்க அவ்வளவுதான்னு நிலா அந்த ஸ்டிக்கை திருப்பி கொடுத்துட்ட. ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்னு பாராட்டிட்டு ஷேக்கன் கொடுக்குறாரு பாண்டி. சூப்பருங்க கலக்கிட்டீங்கன்னு அவரு சொல்ல, நல்லா பாடினப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, ஏன் அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நல்லா தான் பாடினீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சும்மா இருடா, உன்னை விட நிலா தான் நல்லா பாடுச்சு அப்படின்னு முட்டு கொடுக்குறாரு சேரன். வந்துட்டாருப்பா பாசமலருக்கு பறிஞ்சுக்கிட்டு, எங்க நீ வந்து பாடு பாப்போம்
அப்படின்னு சேரனை வம்புக்கு இழுக்கிறாரு சோழன். ஐயோ, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, அப்படி அப்படியே போட்டு வந்துட்டேன்னு எஸ்கேப் ஆகுறாரு அவரு. அண்ணே இருன்னு வாங்க அப்படின்னு தம்பிக்கு 3 பேரும் கூப்பிடுறாங்க. அவரு தயக்கமா திரும்பி நிக்க, நீ பாடலைனாலும் பரவாயில்ல, 8 கட்டையில கத்தவாவது செய், நாங்க கேட்கிறோம் வான்னு கூப்பிடுறாரு சோழன். பாண்டிய ஆமான்னு தலையாடுறாரு. போடா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அவர் திரும்ப, அண்ணே பாடுன்னு, உனக்கு பாட்டு எப்படி வருதுன்னு பாப்போம் பாடுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல சின்ன சிரிப்போட அவரை பாக்குறாரு. அண்ணே, தாங்களுக்கு ஹிந்தி பாடல் ஏதாவது தெரிந்தால் கூட பாடுங்கண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல, டேய் எனக்கு ஹிந்தி பாட்டெல்லாம் எதுவும் தெரியாது போடா அப்படின்னு வெக்கமும் தயக்கமா சொல்றாரு சேரன். தெரியாதா? இந்நேரம் நீ ஹிந்தி சினிமாவிய கரைச்சி குடிச்சிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. சேரன் மட்டும் முறைச்சிட்டு இருக்காரு. சரிண்ணே, தமிழ் பாட்டாவது பாடுன்னு அப்படின்னு பல்லவன் கேட்க சேரன் வெக்கத்தோட சிரிச்சிட்டு நிக்கிறாரு. அண்ணே பாடுங்கண்ணே நிலாவும் சொல்ல, அண்ணே வாண்ணே அப்படின்னு சோழன் இழுத்துட்டு வர, இந்தாண்ணே பாடுனே அப்படின்னு அந்த குட்டி ஸ்டிக்கை கையில கொடுக்குறாரு பாண்டி. அவருக்கேத்த மாதிரியே நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஒரு தாய் பிள்ளை அப்படின்னு அவர் பாட எல்லாரும் பல்லவனை நோக்கி கையை நீட்டுறாங்க. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் இரண்டாய் மாற வாய்ப்பும் இல்லை, உன் கண்ணோடுதான் உன் நெஞ்சோடுதான் அவர் பாடிக்கிட்டு இருக்க. கூட சேர்ந்து ஹம் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியும் சோழனும். முன்னேறி நீ என்னாலும் என் ஆசைகள் கைகூடும் என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க அப்படின்னு அவர் பாடி முடிக்க, அண்ணே சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கலக்கிட்ட அப்படின்னு சோழனும் பாண்டியனும் ரொம்பவே பாராட்டுறாங்க. கலக்குறியன்னு, சூப்பரா பாடினியன்னு அப்படின்னு சோழன் பாராட்டிட்டு இருக்க, போடான்னு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. அவர் போய் கதவு கிட்ட நின்றுட்டு இருக்க. ஓகே, அப்புறம் அடுத்து யாரு அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. இதோ வண்டியில சாவி எடுக்காம விட்டுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் நழுவ பாக்குறாரு. டேய் 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 அப்படின்னு சோழன் பிடிக்க, அண்ணே எங்கன்னே போறேன்னு பல்லவனை எழுந்து வந்து புடிச்சுக்கிறாரு. பாண்டிமா எங்கடி போற, வாடி பாடுறி பாடு அப்படின்னு சோழன் சொல்ல, பல்லவனும் அண்ணே எங்கன்னே ஓட பாக்குற, வந்து பாடுனேன்னு புடிச்சுக்கிறாரு. டேய் எனக்கு பாடெல்லாம் வராதுடா அப்படின்னு அவரு கெஞ்சிட்டு இருக்க. அண்ணே நான் வேணா ஒரு பாட்டை எடுத்து கொடுக்கவா அப்படின்னு பல்லவன் கேட்க, சரின்னு தலையாட்டுறாரு சோழன். வான்மதி என் வானதி அப்படின்னு பல்லவன் எடுத்து கொடுக்குறாரு. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. பாண்டி பாடுறா பாடுறி அப்படின்னு சோழன் ஓவரா கலாய்ச்சிட்டு இருக்க, பாடுறாங்கிறாரு சேரனும். சரி சரி அப்படின்னு அவரு சொல்ல, என்ன வச்சு ஓட்டுனேல்ல இப்ப நீ பாடு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே பாடுனேன்னு பல்லவன் ஊக்கப்படுத்திட்டு இருக்காரு. அவரு உடனேயே டங்கா மாதிரி ஊதாரின்னு சரியான குத்துப்பாட்டுல பாட ஆரம்பிச்சிட, பல்லவன் சோழனை டான்ஸே ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டியும் செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட, சோழன் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து கையை நிலா முன்னாடி நீட்டுறாரு. நிலா தயங்கிட்டு நிக்க, மறுபடியும் கையை நீட்ட நிலா அவரோட கையை பிடிக்கிறாங்க. அவங்கள 2 சுத்தி விட்டுட்டு அடுத்து சேரன் கிட்ட வர்றாரு சோழன். அடுத்து அவரோட கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவரு அப்படியே பல்லவன் கிட்ட போயிட சோழனும் நிலாவும் செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. பாண்டி எல்லாரும் விட செம்ம கலக்கலா எனர்ஜெட்டிக்கா பாடிக்கிட்டு இருக்க. எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆப்போனண்டா ஆளே இல்ல, சோலோ ஆயிட்டேன், நான் முன்ன போல இப்ப இல்ல, ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு அவரு செம்மையா பாடிட்டு ஆடிட்டு இருக்க. இங்க சோழன் நிலாவும் சேர்ந்து ஆடிட்டு இருக்க. சோழனோட சட்டையை பிடிச்சி பின்னுக்கு இழுக்கிறாரு பாண்டி. டேய் அங்க போய் என்னடா டான்ஸ், இங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படின்னு இவங்களோட இழுத்து விட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்பவும் சோழன் நிலா பக்கத்துல தான் வந்து ஆடுறாரு. 4 பேரும் டான்ஸ் ஆடி கட்டி புரண்டுகிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுல எல்லாரும் கார்ட்ஸ் விளையாடுறாங்க. வீடே ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சீரியஸா விளையாடிட்டு இருக்க. நம்மளோட ஃப்ராடு சோழன் பின்னாடி சற்றுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறாரு. நிலா அதை நிமிர்றப்ப பாத்துடுறாங்க. ஏங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. என்னது, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு சோழன் சீனை போட, பின்னாடி இருந்து ஏதோ கார்டு எடுத்தீங்களேங்கிறாங்க நிலா. அல்லவா ஏதோ பண்ணாருடா பாரு அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் பண்ணலைங்க, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. எங்க காட்டு அப்படின்னு பல்லவனும் பாண்டி அவரோட கையில இருக்க கார்ட்ஸை பாக்குறாங்க. டேய் அதை வாங்கடா, என்னடான்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. சோழனோட டிஷர்ட் நிமித்த உள்ள இருந்து 7-8 கார்டு வருது. ஐயோ டேய் அட பாவி, ஜோக்கரே வரலன்னு பார்த்தா நீ எல்லாத்தையும் எடுத்து இடுப்புல சொருவிட்டு இருக்கியா அப்படின்னு பாண்டி கேட்க, ஐயோ நான் வைக்கலடா அப்படின்னு அப்பட்டமா புழுகிறாரு சோழன். சச்சா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு பாண்டி சோழனை துவைச்சு எடுத்துட்டு இருக்காரு. டேய் டேய் அடிக்காதடா அடிக்காதீங்கடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலா சோழன் அடி வாங்குறத பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. விளையாண்ட வாக்குலயே எல்லாம் அங்கங்க தூங்கிடுறாங்க. 2 பேர் பாயில படுத்திருக்க. சோழன் சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சேர்ல காலை நீட்டிட்டு தூங்க, அங்க இருக்க சோஃபால நிலா படுத்து தூங்குறாங்க.
இடையில நிமிந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு சோழன். அப்படியே சேரெல்லாம் எடுத்து ஓரமா போட்டுட்டு மத்த எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு ஒரு டேபிள் ஃபேனை கொண்டு வந்து நிலாவுக்காக வச்சு விடுறாரு. நிலா அவங்க கையையே தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்க ரூம்குள்ள போய் சத்தம் இல்லாம 2 தலைவணி எடுத்துட்டு வர்றாரு. அவங்க தலைய மெதுவா நிமித்தி தலைக்கடியில தலைவணிய வச்சு விடுறாரு. அப்படியே அவங்களோட பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கழுத்து வரைக்கும் அழகா போத்தி விடுறாரு. அமைதியா அழகா தூங்கிட்டு இருக்க நிலாவை ரசிச்சு பார்த்துட்டு கைகளாலேயே திருஷ்டி கழிக்கிறாரு சோழன். அடுத்து அங்கேயே கீழே ஒரு பாய் விரிச்சு ஒரு தலைவணிய வச்சு படுத்துடுறாரு. அவரும் படுத்திருக்க சோழன் நிலாவையே பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஆரம்பிக்குது. நிலா அவங்க போட்டிருக்க துணியெல்லாம் வாஷ் பண்ணி கொண்டு வந்து காய வைக்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த பல்லவன் மெதுவா வர்றாரு. ரொம்பவும் தயங்கிக்கிட்டே நிலா பின்னாடி வந்து நிக்கிறாரு. நிலா ஒரு துணி எடுத்து பிழிஞ்சுக்கிட்டு திரும்புறப்ப பல்லவனை பாத்துடுறாங்க. என்னடாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க பல்லவன் மெதுவா சிரிக்க நிலாவும் அதே அளவுக்கு சிரிக்கிறாங்க. அடுத்த துணி எடுத்து அவங்க புழிஞ்சு போட்டுட்டு இருக்க பல்லவன் தயங்கிக்கிட்டே நிக்கிறாரு. அண்ணின்னு கூப்பிட திரும்புறாங்க. சாரி அப்படின்னு பல்லவன் சொல்ல எதுக்குன்னு கேக்குறாங்க நிலா. நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்ப அப்படி பேசக்கூடாதுன்னு உனக்கே தெரியுது அப்படின்னு நிலா கேட்க, ஆமா அண்ணி அப்படின்னு பல்லவனும் ஒத்துக்கிறாரு. அப்புறம் ஏன் பேசுன அப்படின்னு நிலா கேட்க, ஏதோ கோவத்துல வந்துருச்சு அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, உன்னோட சாரி எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறாங்க நிலா. சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த துணி எடுத்து அவங்க புழிஞ்சிட்டு இருக்க, அண்ணி நான் என்ன பண்ண என்ன நீங்க மன்னிப்பீங்கன்னு கேக்குறாரு பல்லவன். என்கிட்ட ஒரு வாரம் பேசாத அப்படின்னு நிலா சொல்லிட்டு துணியை புழிஞ்சிட்டு இருக்க, அண்ணி அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. ஏன் நீ மட்டும் என்கிட்ட பேசாம இருந்தல்ல, நானும் அப்படியே இருப்பேன் அப்படின்னு நிலா சொல்ல, தவிப்பா பாக்குற பல்லவன், அண்ணி சாரி அண்ணி அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பேச மாட்டேங்கிறாங்க நிலா. அண்ணி அப்படின்னு பல்லவன் கெஞ்சிட்டு இருக்க, பேச மாட்டேன்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நிலா. நிலா துணிகளை காய போட கூடவே நின்னுட்டு இருக்க பல்லவன் நெத்திய தேய்ச்சிட்டு அங்கிருந்து வர்றாரு. அவரு ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்னு அழுதுகிட்டு இருக்க நிலா மெதுவா பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் கிளிப்ப போட்டுட்டு இருக்கிறவங்க பல்லவன் கிட்ட போய் கைய பிடிச்சி, டேய் பல்லவா அழுவுறியாடான்னு கேக்குறாங்க. ஒரு தலையை குனிஞ்சு அழுதுட்டு இருக்க, டேய் அழாதடா அப்படின்னு நிலா சொல்ல, சாரி அண்ணி நான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன், நான் என்ன அண்ணி பண்றது, அம்மா திடீர்னு வந்தாங்க, நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க போயிட்டாங்க, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணி, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அதான் கோவத்துல ரொம்ப அப்படிங்கிற பல்லவன் தேம்பி தேம்பி அழறாரு. கண்ணை தொடச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க அண்ணிங்கிறாரு. சாரி அண்ணின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, டேய் அதுக்கு எதுக்கு அழற, விடு அப்படின்னு கண்ணத்துல தட்டி கொடுத்து கண்ணை தொடச்சு விடுறாங்க நிலா. டேய் அழாதடா அப்படின்னு நிலா பல்லவனை கன்சோல் பண்ணிட்டு இருக்க, பின்பக்கமா வந்த சேரன் இது அங்கேயே நின்று பாக்குறாரு. கொஞ்ச நேரம் பாக்குறவரு வந்த சூடு தெரியாம மறுபடியும் உள்ளர போயிடுறாரு. அழாத ஐயா அப்படின்னு நிலா பல்லவனோட கண்ணை தொடச்சு விட்டுட்டு இருக்க, உள்ளர போய் இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வர்றாரு சேரன். அண்ணே என்னண்ணே எது கூப்பிட்ட அப்படின்னு 2 பேரும் கேட்காங்க. பாருங்கடா அப்படின்னு காட்ட 3 பேரும் இங்கதான் பாக்குறாங்க. பல்லவன் இன்னும் விசும்பிட்டே இருக்க, டேய் விடுடா, வீடுன்னா இப்படிதான் இருக்கும், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. புன்னகையோட சேரன் பாத்துட்டு இருக்க. 2 பேரும் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் வரும், கோவம் வரும், திட்டுவோம், சண்டை போடுவோம், அப்புறம் சரியாயிடுவோம், அதுதான்டா வீடு. எப்பவுமே சந்தோஷமாவே இருந்தா அது ஏதோ டிராமா போடுற மாதிரி இருக்கும். நான் உன்கிட்ட கோவப்படுவேன், நீ என்கிட்ட கோவப்படலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, உரிமை இருக்க இடத்துலதான் கோவமே வரும் அப்படின்னு நிலா சொல்ல நிமிந்து பார்த்துட்டு கண்ணீரோட தலையை குனிஞ்சிக்கிறாரு பல்லவன். முகத்தை நிமித்தி, நான் தப்பாலாம் எடுத்துக்கவே இல்லை, எப்பவும் போல நீ ஜாலியாவே இரு சரியா அப்படின்னு கண்ணை தொடச்சு விடுறாங்க நிலா. சிரிடா சிரி அப்படின்னு நிலா சொல்ல பல்லவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் ஜாலியா சிரிச்சிடுறாரு. 2 பேரும் பேசிட்டு நிக்க இவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சேரன் மெதுவா உள்ளர போக பாண்டியும் போயிடுறாரு. சோழன் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துடுறாரு. சோழன் உள்ளர வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. அண்ணே என்னென்ன ஆச்சு, என்ன பண்ற நீன்னு பாண்டி கேட்க, உள்ளர வர்ற சோழனும், அண்ணே நீ என்ன அழுவுறன்னு கேக்குறாரு. நிலா எப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருக்காடா பாத்தியாடா, பல்லவனை எப்படி பாத்துக்கிறா பாரு, பல்லவனோட அம்மா போனதுல இருந்து எனக்கு கூட ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு, ஆனா பெரிய வருத்தம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம வீட்டில் தான் நிலா இருக்கால, நிலா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுடா, அவளோட அம்மா அப்பா அவளை நல்லா வளர்த்துருக்காங்க, அதான் எல்லாரையும் நல்லா அனுசரித்து நடந்துக்குது, எல்லாத்துக்கும் மேலே நமக்காக யோசிக்குது அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டு தான், நாமெல்லாம் என்னைக்கு ஒன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்ருப்போம், அவங்க வரலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, நாம குடும்பமா நிறைய விஷயங்களை சேர்ந்து செய்யறோம்னா அதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. சோழன் ஒரு பெருமிதமும் நிம்மதியுமா சந்தோஷமா பார்த்துட்டு நிக்கிறாரு. அந்த பொண்ணு போன ஜென்மத்துல நமக்கெல்லாம் அம்மாவா இருந்திருக்கும் போலடா அப்படின்னு சேரன் சொல்ல சோழன் முகத்துல இருந்த அத்தனை உணர்ச்சிகளும் காணாம போய் கடுப்பு வந்து நிக்குது. அப்படின்னு அதிர்ந்து போறவரு என்ன சொன்னு கேக்குறாரு. சேரன் என்னடா சொல்லணும்னு பாக்க,
இல்ல இப்ப ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, ஆமாண்டா அந்த பொண்ணு போன ஜென்மத்துல நம்ம எல்லாருக்கும் அம்மாவா இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேங்கிறாரு சேரன். அந்த பந்தம் தான் இந்த ஜென்மத்திலையும் தொடருதுன்னு சேரன் சொல்லிட்டு போக சோழன் பயங்கர கடுப்பா முறைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா பாண்டி சேரன் ரெண்டு பேரும் அவரோட முகத்தை பார்க்கல. இல்லன்னா அந்த பொண்ணு நம்ம மேல ஏன் இவ்வளவு அன்பா இருக்கணும் சொல்லு, பல்லவனையும் ஏன் இவ்வளவு அக்கறையா பாத்துக்கணும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டே போக கடுப்போட உச்சக்கட்டத்துக்கு போற சோழன், அண்ணே போதும் நிறுத்துனே அப்படின்னு கத்த அதிர்ந்து போய் பாக்குறாரு. நான் என்னன்னு கேட்டா அப்பவாது என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு மாத்தி பேசுவேன்னு பார்த்தா திரும்பவும் அதே வார்த்தையை மாறாம அப்படியே சொல்ற, விட்டா அம்மா அம்மா அண்ணா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவ போல இருக்கு அப்படின்னு சோழன் கோவத்துல கத்துறாரு. ஏண்டா தங்கச்சின்னு தானேடா சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அம்மான்னு தானே சொன்னேன்னு அப்பாவியா கேக்குறாரு சேரன். அண்ணே உன் மூளையை கழட்டி வச்சுட்டு தான் பேசுவியா நீ எப்போதுமே, இதுக்கு தங்கச்சிங்கிற வார்த்தை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சோழன் டென்ஷனாக, ஏன்டா இவன் இப்படி கத்துறான் அப்படிங்கிற மாதிரி பாண்டிய பாக்குறாரு சேரன். இப்ப எதுக்கு நீ அம்மான்லாம் சொல்லிட்டு இருக்கிற, அவ என் பொண்டாட்டின்னு, என் பொண்டாட்டி ஒய்ஃப்னு, ஒய்ஃபு அத ஒரு தடவையாவது சொல்லியிருப்பியா நீ அப்படின்னு சோழன் கத்த திருதிருன்னு முழிக்கிறாரு சேரன். அண்ணே இதே மாதிரி அவகிட்ட போய் போன ஜென்மத்துல நீ எங்களுக்கு அம்மாவா இருந்திருப்ப, ஆயாவா இருந்திருப்ப அப்படின்னு சென்டிமெண்டலா எல்லாம் பேசி அவளை என்ன அம்மான்னு கூப்பிட வச்சிடாதண்ணே அப்படின்னு சோழன் கோவத்துல கத்துறாரு. சரிடா சரிடான்னு தலையாட்டுறாரு சேரன். ஏற்கனவே அவளுக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தமா போய்கிட்டே இருக்கு, இதுல நீ வேற அப்படின்னு சோழன் கொந்தளிச்சிட்டு இருக்க. பாண்டி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. அவளே எப்படா என்னை விட்டு விலகலான்னு டைம் பார்த்துட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு இதை சொல்லி அவ பாட்டுக்கு அம்மா அவதாரம் எடுத்தா நான் தலையில அடிச்சுட்டு சுத்த வேண்டியதுதான் பைத்தியமா, ப்ளீஸ்ண்ணே புரிஞ்சுக்கோண்ணே அப்படின்னு சோழன் புரிஞ்சிட்டு இருக்க. என்னடா இதுக்கு போய் இவன் இவ்வளோ பேசுறான், நான் என்னடா ஒரே ஒரு வார்த்தை தானே சொன்னேன், இவன் அதுக்கு 9 வார்த்தை பேசிட்டு இருக்கான்னு என்ன சேரன் பார்த்துட்டு இருக்க. பாண்டி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. டேய் இவன் என்னடா இப்படி சொல்றான்னு தம்பிக்கிட்ட கேக்குறாரு. அண்ணே இவன் செய்யக்கூடிய ஆள் தான், உன் எமோஷனை கொஞ்சம் கட்டுப்படுத்துன அப்படின்னு பாண்டியும் சொல்ல, ஆமா தயவு செஞ்சு கட்டுப்படுத்து அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. என்னடா பண்றதுன்ற மாதிரி சேரன் திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்காரு. நிலா உள்ளர வர்றாங்க. என்ன ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க உடனே சேரன் அது ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு நடந்ததை சொல்ல வாயெடுக்கிறாரு. அப்படின்னு ஒரு காலை ஒரு தட்டு தட்டுறாரு சோழன். சேரன் அவரை பார்த்துட்டு இருக்க. அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல்ல, அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அண்ணனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு சோழன் சமைக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு சிம்பிளா கோத்து விட்டுறாரு பாண்டி. அதிர்ந்து போய் ஏய் நான் எப்படா சொன்னேங்கிறாரு பாண்டி கிட்ட. சொன்னியாடா அண்ணே சொன்னாலண்ணே அப்படின்னு பாண்டி கூலா கேட்க சேரனை இதான்டா சான்ஸ் இவனை மாட்டி விட, என்ன திட்டினா என்னைய அப்படின்னு நினைக்கிறவரு சொன்னாப்பா சொன்னான்னு சொல்ல நிலாவுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏங்க இன்னைக்கு நீங்க சமைக்க போறீங்களா அப்படின்னு நிலா கேட்க சோழன் அசடு வளைஞ்சுக்கிட்டு நான் இல்லைங்க, நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சமைக்கலாமேன்னு சொன்னேன் அப்படின்னு எல்லாத்தையும் இழுத்து உள்ளர விட்டுடுறாரு சோழன். ஐயோ இவன் தேரை இழுத்து தெருவில் விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு பாண்டி பார்க்க, ஆமால நாம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, செய்யலாமேன்னு அப்பாவி நிலா அப்பவே ஒத்துக்கிறாங்க. ரொம்ப நாள்லாம் இல்லைங்க, அண்ணனுக்கு இப்பதான் கால் சுளுக்கிருச்சுன்னு நாமெல்லாம் சேர்ந்து சமைச்சோமே, என்ன ஒரு 1-2 வாரம் இருக்குமா அப்படின்னு சோழன் சொல்ல, 1 வாரம் ஆச்சுல அப்படின்னு கேட்க ஆச்சுங்க ஆமாங்க செய்யலான்னு ஒத்துக்கிறாரு. என்ன பல்லவா உனக்கு ஓகேவா அப்படின்னு நிலா கேட்க ஓகே நீனு வேகமா தலையாட்டுறாரு அவரு. சரி வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிலா போக பல்லவனும் எழுந்து போறாரு. அவ்வளவுதான் தன்னோட மொத்த காண்டையும் பாண்டிகிட்ட காமிக்க, ஏண்டா டேய் அப்படிங்க தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் விட்றா ஃப்ரீயா விடுன்னு பாண்டி கூலா சொல்றாரு. அப்படியே போட்டனா எதுக்குடா என்ன கோத்து விட்ட இப்போ அப்படின்னு சோழன் கேட்க, ஏன் அம்மா மேட்ரை சொல்லியிருக்கணும்னு சொல்றியா அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தாலே நானே ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன்டாங்கிறாரு சோழன். யாரு நீ? அண்ணே முதல்ல இவன் கையில ஒரு பைய கொடுத்து விடுன்னு, சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் போய் வாங்கிட்டு வரட்டும். போட்டா இல்லனா இந்த அம்மா மேட்ரை அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு பாண்டி செமத்தில்லா சொல்றாரு. டேய் ஓவரா பண்றடா நீ அப்படின்னு சோழன் விரல நீட்டி மிரட்டிட்டு இருக்க. போய் வாங்கிட்டு வாடா டைம் ஆகுது சமைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமையல் வேலையை பார்க்கணும்லன்னு எழுந்து கிச்சனுக்கு போறாரு பாண்டி. அண்ணே எல்லாமே உன்னால வந்ததுன்னு நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம எதையோ சொல்லி இப்ப பாரு புள்ளப்பூச்சிலாம் என்னை மிரட்டிட்டு போகுது, தேவையில்லாம என்னை வேலையெல்லாம் செய்ய வைக்கிறேன்ற மாதிரி சோழன் முறைச்சிட்டு இருக்காரு சேரனை. டேய் நான் என்னடா பண்ண அப்படிங்கிற சேரன் எப்படிடா தப்பிக்கிறதுன்னு பாக்குறாரு. இதோ வந்துட்டேன்டா பாண்டி அப்படின்னு அவரு நைஸா எழுந்திருச்சு கிச்சனுக்கு ஓடிடுறாரு. கொலை வெறியோட நிக்கிற சோழன் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ
இவங்கெல்லாம் என்னைய வச்சு செய்யறாங்களே ஆ அப்படின்னு கத்திட்டு இருக்க. என்னங்க சத்தம்னு நிலாவோட சத்தம் கேட்க கத்தல் அப்படியே கட்டாயிடுது. ஒண்ணு இல்லைங்க, அப்படியே ஏப்பம் விட்டேன் அப்படின்னு சோழன் கிச்சன் பக்கமா திரும்ப அவர் மேல டொப்புன்னு ஒண்ணு வந்து விழுது. அதை கேட்ச் பிடிச்சிட்டு பார்க்க அது ஒரு பைய. என்ன பைய பறந்து வருது அப்படின்னு அவரு பைய பார்த்துட்டு இருக்க. போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு நிலா ஒரு விரட்டுறாங்க. கடைசியில நான் தான் கடைக்கு போகணுமா, போவோம் அப்படின்னு ஒரு புலம்பலோட கடைக்கு நடக்கிறாரு. நிலா வண்டியில ஒரு தெருவுல வந்துட்டு இருக்க. ஒரு லேடி ஒரு வீட்டு கதவு திறந்துட்டு வெளியே வர்றாங்க. அந்த லேடி கடகடான்னு ரோட்ல இறங்கி நடக்க கொஞ்ச தூரம் போற நிலா நின்னு யோசிக்கிறாங்க. அந்த கையில கவரோட போற லேடி வேற யாரும் இல்ல, கோமல் தான். நிலா வண்டியை நிறுத்தி திருப்பி யூட்டர்ன் போட்டுட்டு வர்றதுக்குள்ள அவங்க மறைஞ்சிருவாங்கன்னு பார்த்தா நல்ல வேலையா ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. நில்லுங்க அப்படின்னு நிலா பக்கத்துல வண்டியை நிறுத்திட்டு சொல்ல கோமல் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா வண்டியை ஸ்டாண்ட் போட்டு வேகமா ஓடி வர கோமலும் ஓடுறாங்க. நிலாவும் ஓடி வந்து அவங்க கைய புடிச்சுக்கிட்டு நில்லுங்கன்னு சொன்னேன்னு நிறுத்தி வைக்கிறாங்க. என்ன விடுமா, நான் தான் பணம் எதுவும் எடுக்கல இல்ல, எதுக்கு என்ன புடிச்சு வச்சு பிரச்சனை பண்ற அப்படின்னு கோமல் கேட்க, ச்சே என்ன மாதிரி ஆள் நீங்க, உங்க பையன் வீட்டுல நீங்களே திருடலாமா, நீங்க நிஜமாவே பல்லவன் அம்மா தானா அப்படின்னு நிலா கேட்க கோமலும் கடுப்பாயிடுறாங்க. ஒருத்தி தானே இருக்கா, என்ன பண்ணிட போறான்னு. என்ன நீ சும்மா அதையே கேட்டுட்டு இருக்க, நான் பல்லவனோட அம்மான்னு தெரியாம தான் நீ என்ன கூட்டிட்டு போனியா அப்படின்னு அவங்க எரிச்சலா கேக்குறாங்க. உங்களை மதிச்சு நின்னு பேசுறேன்னு திமிர்ல பேசாதீங்க. அவன் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா, இப்படி அவனை நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க போயிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நீங்க யோசிக்கவே இல்லையாங்கிறாங்க நிலா. நான் என்ன பண்ணிருக்கணும்னு நீ சொல்ற, நான் பணத்தை எடுத்ததை நீ பார்த்த பிறகும் நான் அங்கேயே தங்கி இருக்கணும்னு சொல்றியா அப்படின்னு கோமல் கேட்க, அந்த கதையெல்லாம் நான் கேட்கல, என்கிட்ட நீங்க இப்போ உண்மையை மட்டும் சொல்லுங்க, நீங்க நிஜமாவே பல்லவன் கூட இருக்கதான் வந்தீங்களா இல்ல பணத்தை திருட வந்தீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அட நீ நகரு முதல்ல அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க. மறுபடியும் நிலா அவங்க கைய புடிச்சுக்கிட்டு, இருங்க நான் உங்களை போக விட மாட்டேன், நீங்க எந்த நோக்கத்தோட எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க அது எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிறாங்க நிலா. ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது, உங்களை தேடி அன்னைக்கு ஒரு ஆள் வந்தாரு, யார் அவருங்கிறாங்க நிலா. கோமல் நிலா ஒரு முறைச்சிட்டு வேற பக்கம் பார்வையை திருப்பிக்க, நீங்க போனதுல இருந்து பல்லவன் உங்களை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறான் தெரியுமா, அந்த வீட்லயும் நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணணுங்கிறாங்க நிலா. இங்க பாருமா, அங்கே வந்து சந்தோஷமா உட்கார்ந்துருக்க அளவுக்கெல்லாம் எனக்கு வாழ்க்கை இல்லை, அவனுக்கு அம்மாவா மட்டும் வந்து உட்கார்ந்துக்கிட்டா என் புருஷனை யாருமா பாக்குறது, அன்னைக்கு வந்து நின்னவர் யாருன்னு கேட்டல, அவரு என் புருஷன், அவருக்கெல்லாம் நான் பல்லவன் கூட இருக்கிறது பிடிக்காது, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா, எனக்கும் என் புருஷனுக்கும் ஏகப்பட்ட கடன் இருக்குமா, பணத்துக்காக தான் நான் உன் வீட்டுக்கே வந்தேன், பல்லவனை பார்க்கும்போது அவன் என் பிள்ளையாச்சேன்னு எனக்கு அவன் மேல பாசம் வந்துச்சு, அதுக்காக நான் அப்படியே இருந்துட முடியுமா, நான் உங்க வீட்லயே உட்கார்ந்துருந்தா கடன்காரன் என் புருஷனை கொன்னுடுவாங்க, அதுக்கு என்னம்மா பண்றது, அதான் நான் பணத்தை திருடுற அளவுக்கு போயிட்டேன், பணத்தை திருடும் போதுதான் நீ புடிச்சிட்டல, நானும் பணத்தை எடுக்காம விட்டுட்டேன், அப்புறம் என்ன நான் போறேன் அப்படின்னு கோமல் நகர ஆரம்பிக்கிறாங்க. திகச்சு போய் கேட்டுட்டு இருந்த நிலா அவங்க ஒரேட்டை எடுத்து வைக்க, இருங்க அப்படின்னு புடிச்சு வச்சுக்கிட்டு, எனக்கு நிறைய கேள்வி இருக்குங்கிறாங்க, அது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணும், பல்லவனோட அப்பா ஏன் உங்ககிட்ட கோவப்படுறாரு, அவர் ஏன் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிலா கேட்க, அதை நீ அவர்கிட்டயே கேட்க வேண்டியது தானே அப்படின்னு எடுப்பா பதில் சொல்றாங்க கோமல். நான் அவர்கிட்ட கேட்டேன், பதில் சொல்லாததுனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவருக்கு கோவமா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. கோமல் அவங்கள ஒரு மாதிரியா பார்த்துட்டு கோவமா முறைக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் ஏன் பையனை அவர்கிட்ட விட்டுட்டு போனா அவருக்கு கோபம் வராதான்னு கோமல் கேட்க, நிலா பயங்கரமான அதிர்ச்சியோட, நிலா அவர் பையன் தானேன்னு கேக்குறாங்க. இதுக்கு மேல உனக்கு ஏதாச்சும் தெரியணும்னா நீ அவர்கிட்டயே போய் கேளு அப்படிங்கிற கோமல் கடகடன்னு போயிடுறாங்க. நிலா அடுத்து கோவிலுக்கு போயிட்டு இருக்க நடேசன் முன்னாடி வந்து நின்று, பல்லவன் உங்க பையன் இல்லதானேன்னு கேக்குறாங்க நிலா. எல்லா பசங்களும் ஏன் பசங்க தாங்கிறாரு அவரு. இல்ல, பயாலஜிக்கலா பல்லவன் உங்க பையன் கிடையாது அப்படிதானேன்னு நிலா கேட்க, நடேசன் நிலாவை முறைக்கிறாரு. வர எபிசோட்ல நடேசனை பத்தின பெரிய மர்மம் முடிச்சுக்கள் அவிழும்னு தோணுது. அப்போ பல்லவன் கண்டிப்பா நடேசனோட குழந்தை இல்ல, இவர் தான் அவனை வளர்த்துட்டு இருக்காருன்றது தெள்ள தெளிவா தெரியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.